வணக்கங்க. பல்கலைக்கழகத்தில் ஏற்பட்ட அந்த பெண்ணிற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பாஜக சார்பாக மதுரையில் வடக்கு வீதியில் புகழ்பெற்ற கண்ணகி கோவில் முன்பு இந்த பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் இயற்கையே. கண்ணகி பிறந்த இந்த தமிழ்நாட்டில் தன்னுடைய கணவன் கள்வன் அல்ல என்று நிரூபிப்பதற்காக தன்னுடைய சலங்கையை எடுத்து உயிரை விட்ட இந்த புண்ணிய பூமியில் இந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட அந்த நிகழ்வுக்கு கண்டிப்பாக நீதி கிடைத்தே தீர வேண்டும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்தால் தக்காளி சட்னி, இவங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி. தமிழ்நாட்டில் சமூக நீதின்னு பேசுகிறாங்க. அதாவது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய தலைமையில் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க, தப்பு கிடையாது. ஆனால் இது வரைக்கும் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆறுதலோ ஒரு வார்த்தையோ சொல்ல கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை செய்ததே அவர்களுடைய கட்சி உறுப்பினர் தான். அப்போது தமிழ்நாட்டில் அதாவது இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா, மணிப்பூரில் மற்ற மாநிலத்தில் எல்லாம் பிரச்சனைன்னு வர்றப்போ பொங்கி எந்திரிக்கிறாங்க கனிமொழி அக்காவையும் காணா. ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக கண்ணகி பிறந்த தமிழகத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கிடையாது. இப்பொழுது அதர்மம் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது. தர்மம் செத்துவிட்டது. கண்டிப்பாக இந்த புண்ணிய பூமி கண்ணகி தாய் அவர்கள் விரைவில் இதற்கான நீதி கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. பாரத் மாதா கி ஜெய். என் பெயர் சரஸ்வதி, சஷ்டி சேனா இந்து மக்கள் அமைப்பின் தலைவி, கோயமுத்தூர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.